Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MGs. நார்த் கொரியாவில் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னேன்னா, இப்படி ஒரு டைட்டில் ஏன் வச்சிருக்க மதன்னு சொல்லி யாருமே கேட்க மாட்டீங்க. நார்த் கொரியாவோட ஹெட்டான கிம் ஜாங் உன், அதாங்க நம்ம கிம். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேவலமான விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்காரு. நார்த் கொரியாவில் ஒரு பர்டிகுலர் சிட்டி இருக்குது. இந்த சிட்டியோட பேர் வந்து ஹெய்சான் அப்படின்ற சிட்டி. இது வந்து சைனாவோட பார்டர் கிட்ட இருக்குது. நார்த் கொரியாவுக்குள்ள சைனா பார்டரில் இருக்குது. இந்த சிட்டியில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஊரில் இருக்கிற எல்லா மக்களையும் ஏர் பேஸ் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பெரிய ஃப்ளாட்டான இடம், எல்லாரையுமே ஊர் மக்கள் எல்லாரையுமே வர சொல்லிட்டு 3 பசங்களை எல்லாரும் முன்னாடி கொண்டு வராங்க. 3 பேருமே ஞாபகம் வச்சுக்கோங்க, டீனேஜ் பசங்க. இதில் ஒருத்தன் வந்து அவனோட ஸ்டெப் மதரை, அதாவது அவங்க அப்பாவோட 2வது மனைவியை வந்து கொண்டுட்டான். ஸோ அந்த பையனையும், எல்லாம் டீனேஜர்ஸ், 18 வயசு கூட ஆகாத பசங்க, அவன் கூட இன்னும் 2 பசங்களை வந்து நீல் டவுன் போட வைக்கிறாங்க. அந்த மீதி 2 பசங்க பண்ண தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியாவில் இருக்கிற சீரீஸ் பார்த்துருக்காங்க. இந்த கே சீரீஸ் அப்படிம்பாங்கல்ல, கொரியன் சீரீஸ், சவுத் கொரியன் சீரீஸை பார்த்துருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் ஆகவே ஆகாது. இந்த சீரீஸ் இவங்க பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த சீரீஸை பென்ட்ரைவ் மூலியமாக ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்கலி இவங்க வந்து சவுத் கொரியன் வெப் சீரிஸ், பான்லாம் கிடையாதுங்க, நார்மல் ரெகுலர் வெப் சீரிஸ், நம்ம ஊரில் பொண்ணுங்கள்லாம் அதிகமாக பார்ப்பாங்கல்ல, இந்த ரெகுலர் வெப் சீரிஸை இந்த 2 பசங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த காரணத்துக்காக அந்த 2 பசங்களையும் வந்து இந்த பையனோட சேர்த்து 3 பேரையும் பப்ளிக் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் பார்க்குற மாதிரி துப்பாக்கினால சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்க பண்ண தப்பு என்ன? K-pop சீரிஸ் பார்த்தது, K-pop பாட்டு கேட்குறது, சீரிஸ் பார்க்குறது, வெப் சீரிஸ் பார்க்குறது. இந்த ஒரு காரணத்துக்காக இவங்களை சுட்டு கொண்டிருக்காங்க பப்ளிக்லி. இதை மட்டும் பண்ணி நிறுத்தாமல், இதை பார்க்குறவங்களுக்கெல்லாம், இதை வந்து இவங்க பார்த்தது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. இதை வெறுமனா பார்க்குறவங்க இருப்பாங்களே, இவங்க ஃப்ரெண்டு கொடுக்குறான்னு சொல்லி வாங்கி பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு வந்து 5 வருஷம் ஜெயிலில் போடப்படுவாங்க. அவங்க மட்டும் கிடையாது, அவங்க அப்பா அம்மா வந்து ஒழுங்கான பையனை வளர்க்கலை அப்படிங்கிறதுக்காக அந்த அப்பா அம்மாவும் தூக்கி ஜெயிலில் போடப்படுவாங்க. இது நார்த் கொரியாவில் வெளிநாட்டில் இருக்கிற மீடியா, அது எதாக இருக்கட்டும், ஒரு வீடியோவாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், எதை பார்த்தாலும் இந்த தண்டனை தான். அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா, அந்த பென்ட்ரைவில் ஷேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை. அவங்க அதை பார்த்தாங்கன்னா 5 வருஷம் அவங்களுக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் ஜெயில் தண்டனை. ஹார்ட் லேபர்னு சொல்லுவாங்க, சும்மா இருக்கிற ஜெயில் கிடையாது, அங்கே வேலை பார்க்கணும், ஜெயிலில் கொத்தடிமையாக வச்சுருவாங்க. இதுதான் வந்து நார்த் கொரியாவில் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். என்ன மதுன்னு நம்ம கிம் இப்படிலாம் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, தட்ஸ் ஜஸ்ட் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ உலகம் ஃபுல்லாக அதிகமாக பேசப்பட்டு இருக்குது. இப்போ நான் உங்ககிட்ட அடுத்தடுத்து நார்த் கொரியாவில் இருக்கிற சின்ன பசங்களுக்கு, எஸ்பெஷலி இந்த ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், 11 ரூல்ஸ், நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத ரூல்ஸ் வந்து நார்த் கொரியாவில் ப்ராக்டிஸ் பண்ணப்படுது. ஒவ்வொன்றா சொல்கிறேன். இதில் எந்த ரூல் வந்து இருக்கிறதுலே ஒஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். நம்பர் 1, இது வந்து ஒன்று வெளிநாட்டு கண்டென்ட் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்கு மரண தண்டனையெல்லாம் விடுங்க, நான் அதை தாண்டி சொல்கிறேன். நம்பர் 1, ஸ்கூல் பசங்களாக இருக்கட்டும், காலேஜ் பசங்களாக இருக்கட்டும், அவங்க படிக்க போகிற இடத்துல அவங்க உட்கார்ற பெஞ்சுக்கும் சேருக்கும் வந்து கவர்மெண்ட் பொறுப்பேற்றுக்காது. எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் காலேஜஸ் தான். அவங்க உட்கார்ற சீட்டுக்கு வந்து அவங்க தான் காசு கட்டணும். அதுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து சீட் ஃபீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற பசங்கள்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம், அதாவது ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் ஆண்கள் வந்து 8 வருஷமும் பெண்கள் வந்து 5 வருஷமும் கம்பல்சரியாக நார்த் கொரியாவோட ஆர்மியில் வேலை பார்க்கணும். 1-2 வருஷம் இல்லை, 8 வருஷத்துக்கு பசங்க ஆர்மியில் வேலை பார்க்கணும். 5 வருஷத்துக்கு பொண்ணுங்க வந்து ஆர்மியில் கம்பல்சரியாக வேலை பார்க்கணும். எல்லாருமே கம்பல்சரி. நீங்கள் யாராக வேணாலும் இருந்துக்கோங்க, நீங்கள் ஸ்கூல் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இதுதான் வேலை. அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போகலாம், படிக்க போகலாம், எல்லாம் பண்ணலாம். பட் 5 வருஷம் 8 வருஷம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆர்மியில் வேலை பார்க்கணும் நார்த் கொரியாவில். உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. 3வது, நார்த் கொரியாவில் இப்போ ஒரு பேசிக்கான விஷயம், நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? ப்ளே ஸ்டோருக்கு இல்லை ஆப் ஸ்டோருக்கு போய் டவுன்லோட் பண்ணுவீங்க, கரெக்டாக? நார்த் கொரியாவில் இது ஒரு ரியல் ஸ்டோர். நார்த் கொரியாவில் இருக்கிற மக்களில் 25% பீப்புள் கிட்ட தான் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. மீதி இருக்கிறவங்க கிட்டலாம் அது கிடையாது. அந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறவங்களுமே வந்து ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சா அவங்க இஷ்டத்துக்கு போய் ஆப் ஸ்டோர்லேருந்தோ ப்ளே ஸ்டோர்லேருந்தோ டவுன்லோட் பண்ண முடியாது. உண்மையிலே வந்து ஒரு ஆப் ஸ்டோர்னு ஒன்று ஃபிசிக்கலாக ஒரு கடை இருக்கும் நார்த் கொரியாவில். அந்த கடைக்குள்ளே போய் நீங்கள் எந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு ஆசைப்படுறீங்கிறத எழுதி கொடுத்து அதை கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணும். ஓகே, இந்த ஆப் வந்து அவங்க நாட்டில் யூஸ் பண்ணலான்னு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த ஆப்பை அந்த கடைக்குள்ளே மட்டும் தான் டவுன்லோட் பண்ண முடியும். வெளியில் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ ஆப் ஸ்டோருங்கிறது இஸ் ஆக்சுவலி அ ஃபிசிக்கல் ஸ்டோர் இன் நார்த் கொரியா. 4வது, நார்த் கொரியாவில் இருந்து நீங்கள் இன்டர்நேஷனல் கால்ஸ் யாருக்குமே மேக் பண்ண முடியாது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெளிநாட்டுக்கு போனவங்க, அவங்க கூட ஒரு வாட்ஸ்அப் கால், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பு, அப்பா அம்மா வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாத்தையும் மறந்துடுங்க. நார்த் கொரியாவில் இருந்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கால்ஸ் கம்ப்ளீட்லி பேண்டு. அப்படி ஒருத்தங்க வந்து ரீசெண்டாக இன்டர்நேஷனல் கால் மேக் பண்ணதுக்கு அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. இந்த ரூல்ஸ்லாம் இருக்கிற பிரச்சனைனா பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறப்ப அதை மீறி ஒருத்தங்க பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து ஹெல்மெட் போடணும், போடாமல் போனால் என்ன பண்ணுவாங்க? 1000 ரூபாய் ஃபைனை போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. பட் நார்த் கொரியாவில் தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க.
ஒருத்தன் வந்து ஹெல்மெட் போடாமல் ஒரு டபுள்ஸில் வந்துட்டான் இல்லை சரி ட்ரிபிள்ஸில் வந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு ஒன்றும் போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரீமான பனிஷ்மெண்ட்ஸ் தான் நார்த் கொரியாவில் பிரச்சனை. 5வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் மேக்கப் போட்டாங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும். அதுன்னு ஆம்பளைங்க முதல்ல எதுக்கு மேக்கப் போட போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் இது வந்து ஒரு டேபுவான விஷயமா இருக்கலாம். பட் கொரியாவில் ஜப்பான்லலாம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மேக்கப் போடுறது ரொம்ப காமனான விஷயம். இப்போ ரீசெண்டாக நான் சிங்கப்பூருக்கு வந்து அந்த யூடியூப் ஈவெண்ட்டுக்கு போயிருந்தப்போ கூட ஜப்பான்லேருந்து சவுத் கொரியாவிலேருந்து அந்த கிரியேட்டர்ஸ் எல்லாருமே வந்து காலையில் பொண்ணுங்க எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாங்களோ அதுக்கு ஈக்குவலாக சம்டைம்ஸ் அதை விட அதிகமாக கூட வந்து ஆண்களே வந்து ப்ராப்பராக மேக்கப்லாம் போட்டு வந்தாங்க. எனக்கும் பார்க்குறதுக்கு ஒரு கல்ச்சுரல் ஷாக்காக தான் இருந்துச்சு. பட் அவங்க இஷ்டம் தானே. சவுத் கொரியா நார்த் கொரியாலாம் அடுத்தடுத்து இருக்கிற கண்ட்ரிஸ். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அந்த மாதிரி தான் சவுத் கொரியாவில் இருக்கிற ஆண்கள் வந்து மேக்கப் போடுவாங்க. ஆனால் நார்த் கொரியாவில் ஒருத்தன் மேக்கப் போடணும்னு நினச்சேன்னா அவனுக்கு மரண தண்டனை. அடுத்து 6வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிம் ஜாங் உன்னை அவங்க கடவுளாக கும்பிடுறாங்க. சும்மா சொல்லலைங்க. நம்ம ஸ்கூல் காலேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் கிளாஸ் ரூம்குள்ளே அப்துல் கலாம் ஃபோட்டோ, சம்டைம்ஸ் வந்து காமராஜர் ஃபோட்டோ, இந்த மாதிரிலாம் இருக்கிறது காமன். கரெக்டாக நார்த் கொரியாவில் எல்லா கிளாஸ் ரூம்ஸ்லையும் வந்து கிம் ஜாங் உன்னோட ஃபோட்டோ இருக்கணும். காலையில் எல்லாருமே வந்த உடனே கிம் ஜாங் உன்னை கும்பிட்டுட்டு தான் கிளாஸ்க்குள்ளேயே போகணும். அடுத்து 7வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியாவில் பான் பேண்ட். அதுன்னு இந்தியாவில் கூட தான் பேண்டுன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் VPN யூஸ் பண்ணுறால, பட் நார்த் கொரியாவில் அப்படிலாம் யூஸ் பண்ண முடியாது. பான் பார்க்குறது தெரிஞ்சிச்சுனால் மரண தண்டனை. அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை தூக்கி ஒழுங்காக வளர்க்கலன்னு சொல்லி ஜெயிலையும் போட்டுருவாங்க இந்த பசங்களுக்கு. அடுத்து 8வது, காலேஜில் டேட் பண்ணுறது, ஸ்கூலில் டேட் பண்ணுறதுலாம் கம்ப்ளீட்டாக மறந்துடுங்க. அது கம்ப்ளீட்டாக பேண்டு. அப்படி அதை மீறி யாராவது டேட் பண்ணுறாங்க ஸ்கூல் படிக்கிறப்பமோ காலேஜ் படிக்கிறப்பமோ இருந்துச்சுன்னா அவங்க வந்து மறுபடியும் ஜெயிலில் போடப்படுவாங்க 5 வருஷத்துக்கு. அவங்க மட்டும் கிடையாது, அவங்க 2 பேர், அவங்களோட 2 பேரோட அப்பா அம்மா ஒழுங்காக வளர்க்கலங்கிறதுக்கு. அடுத்து 9வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PDA. அதையும் மீறி நீங்கள் ஒரு வழியாக 5 வருஷம் ஆர்மியில் வேலை பார்த்துட்டு, ஆண்கள்னா 8 வருஷம் ஆர்மியில் வேலை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சு, அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போய், அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணி அந்த பொண்டாட்டியை நீங்கள் கையை தொட்டு ரோட்டில் போனீங்கன்னா அதுவும் உங்கள் ஊரில் ஃபைன். அதாவது நார்த் கொரியாவில் அதுவும் வந்து ஃபைன், துட்டு ஃபைன் கிடையாது, பெரிய தப்பு. அதனால வந்து அவங்களை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ PDA, பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் அஃபெக்ஷன் அப்படின்னா கிஸ் அடிக்கிறது, ஹக் பண்ணுறதுலாம் கிடையாது. கையை தொட்டு கூப்பிட்டு போனாலே அதுவும் வந்து நார்த் கொரியாவில் பெரிய தப்பு. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10வது, நார்த் கொரியாவில் 100ல் ஒருத்தங்க மட்டும்தான் காரே வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல் முடித்தோடனே இல்லை காலேஜ் முடித்தோடனே சூப்பர் நம்ம காசு சேர்த்து வச்சு கார் வாங்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் முடியாது. நார்த் கொரியாவில் கவர்மெண்ட் கிட்டே நீங்கள் கார் வாங்குறேன்னு சொல்லி முதல்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கணும். கவர்மெண்ட் அதை கன்சிடர் பண்ணிவிட்டு ஓகே உங்களுக்கு கார் கொடுக்கலான்னு அப்ரூவ் பண்ணிச்சுன்னா தான் உங்களுக்கு கார் வாங்குற பெர்மிஷனே கிடைக்கும். அந்த பெர்மிஷனை வச்சுட்டு தான் நீங்கள் ஒரு காரே வாங்க முடியும். அது 100ல் ஒருத்தனுக்கு தான் கார் இருக்கலாம், அதுக்கு மேலே கார் இருந்தால் டிராஃபிக் பிரச்சனை வரும்னு சொல்லி 100ல் ஒருத்தங்களுக்கு பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் கார் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வாங்குறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கப்படும். 11th ஒன் என்ன இந்த 12ல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ல் 12. 11th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியாவோட கேபிட்டல் பேர் வந்து பியாங்யாங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் சென்னை போகிறதும் ஒரு வெக்கேஷன் முடிச்சுட்டு வரதும் காமனான விஷயம். அதே மாதிரி இந்தியா ஃபுல்லாக இருக்கிறவங்க டெல்லி போகலாம், மும்பை போகலாம், வி மூவ் அரவுண்ட் ஃப்ரீலி. பட் நார்த் கொரியாவில் எல்லாருமே வந்து ஒரு டைமாவது பியாங்யாங் போகணும்னு நினைப்பாங்க. பிகாஸ் அது அங்கே தான் இருக்கிறதுலே பெரிய பில்டிங்ஸ் எல்லாமே இருக்குது, எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் தானே. பட் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக போயிட முடியாது. கண்ட்ரிக்குள்ளேயே நீங்கள் பியாங்யாங் போகிறதுக்கு வந்து பாஸ்போர்ட் ஸ்பெசிஃபிக்காக எடுக்கணும். கவர்மெண்ட் வந்து நீங்கள் வர்றதுக்கு தகுதியானவங்களா இல்லையானு உங்ககிட்ட எவ்வளோ சம்பாத்தியம் இருக்குது, நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணுறீங்க, உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து உங்களை பியாங்யாங்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. எல்லாருனாலையும் அவங்களோட கேபிட்டலுக்குள்ளே கூட என்டர் பண்ண முடியாது, அதுக்கு தனியாக பாஸ்போர்ட் தேவை. அண்ட் 12வது விஷயம், இருக்கிறதுலே லாஸ்ட் விஷயம், கிரேசியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியாவில் எலெக்ஷன் நடக்கும். என்ன மதன்னு சொல்கிறேன், எலெக்ஷன் நடக்குமா? அப்போ ஏன் இந்த கிம்முக்கு என்ன ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க, தூக்கி வெளியே போட வேண்டியதானு கேட்டிங்கன்னா, எலெக்ஷன் நடக்கும். பட் எலெக்ஷனில் ஒருத்தர் தான் நிற்பார், அவர் கிம் தான். 100% எல்லாருமே ஓட்டு போடுறதுக்கு போகணும். ஓட்டு போகலைன்னா அதுவுமே வந்து சட்டப்படி தண்டனைக்குள்ளாக்கப்படும். ஸோ அதை மீறி ஓட்டு போட போகிறவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கும், அது கிம் மட்டும்தான். அவருக்கு உங்களுக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ 100% எஸ் சொல்லி தான் ஆகணும். அது போக மீதி கான்ஸ்டிடியூவன்சி குட்டி குட்டியாக ஏரியாவுக்கு இருக்கிறவங்கலாம் நிற்பாங்களா, அவங்க ஊர் MLA அந்த மாதிரி நிற்கிறவங்களுக்கு வந்து எஸ் நோன்னு ஆப்ஷன் கொடுக்கப்படும். கவர்மெண்ட்டே வந்து இவங்க தான் இந்த ஏரியாவில் வந்து MLA ஆகணும்னு முடிவு பண்ணிடுவாங்க. அந்த பர்சனுக்கு வந்து நீங்கள் எஸ் சொல்கிறீங்களா நோ சொல்கிறீங்களாங்கிறத எலெக்ஷன். அந்த எலெக்ஷனுமே வந்து எல்லாருமே மக்கள் பயந்து போய் இது வந்து கிம் ஜாங் உன் வந்து கைப்பட இவர் இந்த ஏரியாவுக்கு இருக்கணும்னு சொல்கிற ஒரு விஷயம். அதை எப்படி நம்ம சாதாரண மக்கள், அவர் கடவுள் வந்து இந்த இடத்துக்கு இவர் தான் MLAன்னு சொல்கிறப்ப நம்ம எப்படி எதிர்க்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் எஸ் போடப்படுது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நார்த் கொரியாவில் நடக்கும். அந்த எலெக்ஷனில் தலைவன் ஒருத்தன் தான் எப்போவுமே ஜெயிப்பார். அவருக்கு கீழே இருக்கிற கட்சி மட்டும்தான் எலெக்ஷனில் நிற்கும். எஸ்ஸா நோவான்னு கொடுக்குறதுக்கு மட்டும்தான் எலெக்ஷனு. அதுலேயுமே எல்லாரும் எஸ் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. திஸ் இஸ் வாட் நார்த் கொரியா இஸ். நிறைய பேர் வந்து இது வெஸ்டர்ன் மீடியாவோட ப்ரொபகண்டா அப்படின்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரொபகண்டாவோ இல்லையோ, ஆனால் நார்த் கொரியாவிலேருந்து டிட்ராக்டர்ஸ் இருப்பாங்களா, அங்கேருந்து வெளியே வந்தவங்க இருப்பாங்களா, அவங்களே நிறைய இடத்துல பப்ளிக்காக பேசின விஷயங்களை தான் கம்பேர் பண்ணி இன்னைக்கு வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்.
இப்போ நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு 12 விஷயம் சொல்லியிருக்கேன். இதில் இந்த ஒரு விஷயம் மட்டும் இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா மதனு அவ்வளோதான், நம்ம எல்லாம் காலின்னு எந்த ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நார்த் கொரியாவுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கனாலோ, இல்லை நீங்கள் இருந்துக்கிட்டு மச்சான் அப்படியே ஒரு vlog பண்ணிட்டு வாயேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோவை ரொம்ப சீரியஸாக ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர். என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரின்னு இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எங்கேயுமே சர்ச் பண்ணலாம். வெரிஃபைட் ப்ரொஃபைல் இருக்கும், ஃபாலோ மீ. இல்லைனா இங்கே நீங்கள் டெய்லி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சியர்ஸ்.